வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம கிச்சனில் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சுவையான மட்டன் வடி பிரியாணி ஹாஃப் கேஜி ரைஸுக்கு நம்ம ஹாஃப் கேஜ் மட்டனையும் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கரில் ஹாஃப் கேஜ் மட்டன், மஞ்சத்தூள், இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு நம்ம மூடிக்கலாம். மூடி விசில் போட்டுக்கலாம். அது ஒரு 7-8 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்க வேண்டிய ஐட்டத்தில் வதக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் உலைக்கும் தண்ணி வச்சிடலாம். இது 1/2 கிலோ ரைஸ்ன்றதுனால நான் 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்து வைக்கிறேன். அது எதுக்காகன்னு நான் உங்களுக்கு வீடியோ போகும்போது சொல்கிறேன். நான் 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் ஹாஃப் கேஜிக்கு ஒலை தண்ணி. இப்போ பாருங்கள், பிரியாணி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தான் ஏற்றிருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இது இந்த பூண்டு பேஸ்ட்டு கலர் இஞ்சி கலருக்கு மாறணும். இஞ்சி அரைச்சோன்னா என்ன கலர் வருமோ அந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறணும். அது எல்லாம் வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டு வணக்கலாம். அது வணங்கும் போது ஒரு ஸ்மெல் வரும், நல்ல அரோமாவாக இருக்கும். அது ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் செய்யும்போது. பாருங்கள், விசில் வந்துடுச்சு நமக்கு, குக்கர் விசில். அடுத்து நம்ம இஞ்சியும் போட்டுட்டோம். நமக்கு இங்கே கலரும் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினாவை போட்டு நல்லா கரையிற அளவுக்கு வதக்க போகிறோம். பாருங்கள், 4 வெங்காயம், 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் போட்டிருக்கேன். இது நல்லா கரையிடும். கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கலாம். வெட்டி நான் தண்ணியில் போட்டிருக்கேன். இது வதங்குறதுல தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் முடிஞ்சவெல்லாம் சிரமம் பார்க்காம நல்லாவே வதக்கி விடுங்க. மட்டன் குக்கரும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் பீஸு வெங்காயம் வதக்கிறதுல ஆட் பண்ணலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு 250 ml தண்ணி இருக்கும். அதை நம்ம இந்த மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுவோம். அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்துட்டு அந்த 250 ml நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம சுடுதண்ணி தான் விடணும் மசாலாவுக்கு, பச்சை தண்ணி விடக்கூடாது. பாருங்கள், மட்டன் வேக வச்ச தண்ணி நமக்கு சூடாக தான் இருக்கும், அதனால் இப்படி விட்டுக்கலாம். இல்லைனா உலையில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணிலாம் பண்ணுறோன்னா நம்ம உலையிலே வச்சுக்கலாம். உலையிலேயே எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், தண்ணி வச்சாச்சு, மசாலாக்கான தண்ணி வச்சாச்சு. இப்போ லெமன் ஜூஸு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கிடையாது, ஒரு 50 தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒலை கொச்சிடுச்சு. நம்ம 1/2 கேஜி அரிசி ஊற வச்சு தண்ணி வடிச்சு இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஒலை தண்ணிக்கு உப்பு போடணும். அது ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டோடனே கொஞ்சம் தண்ணி ஒரு 200 ml தண்ணி நம்ம உப்பு போட்டு அரிசி போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம தண்ணி அளவு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்குவோம் நம்ம. அப்புறம் அரிசி நல்லா வெந்துச்சு. நம்ம அரிசியை வடிச்சிட்டோம். வடித்து இப்போ இந்த மசாலாவோட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா பரப்பி விட்டுடலாம். ஈவனாக பரப்பி விட்டுட்டு நம்ம ஹேர் லாக் எதாவது இருக்கான்னு அந்த கரண்டியை வச்சே செக் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ரைஸ் மேலே இருக்கும், பீஸ் எல்லாம் கீழே போகணும். அதுக்கு அந்த மாதிரி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒலை தண்ணி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, 200 ml, அந்த தண்ணியை இப்போ தண்ணி அளவு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். விட்டுட்டு தம் எப்படி போடுறேன் பாருங்கள். ஒரு தட்டை வச்சிடுறேன். இதுக்கு மேலே நான் பிரியாணி பாத்திரம் வைக்கிறேன்.
அதுக்கு மேலே நம்ம வடித்த தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம வெயிட்டாக வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சூடு வடித்த தண்ணி சூடாக இருக்கும். அந்த சூடு கீழே நம்ம பிளேட் வச்சு போடுறதுனால அடி பிடிக்காது. சாதமும் நல்லா வெற வெறையாக நல்லா அழகாக சூப்பராக மலர்ந்த மாதிரி இருக்கும். ரைஸும் நல்லா நீட்டமாக வரும். நிறைய பேருக்கு தம் போடுறது அந்தளவுக்கு வராது. இது ஈஸி மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி அடியில் நிற்கல, மேலேயும் எங்கேயும் தண்ணி நிற்கல. பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் கலர் இருக்காது, இதில் எசன்ஸ் எதுவும் இருக்காது, அஜினோமோட்டோ கிடையாது. நமக்கு பிடிச்ச மட்டன் வேறு, சொல்லவா வேணும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் கலந்து விடுறேன். சிக்கன் பிரியாணினா நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்து பக்குவமாக ஒரு பீஸாக எடுப்போம். ஆனால் மட்டன் பிரியாணிக்கு அப்படி கிடையாது. அழகாக எடுத்துடலாம். ஏன்னா மட்டன் பீஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. சிக்கன் பீஸ் உடையிற அளவுக்கு மட்டன் பீஸ் உடையாது. நல்லா தைரியமாக அள்ளி வைக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ சுவையான மட்டன் பிரியாணியை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இதை ஆர்டர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் வேணும் 1